ஸோ வெல்கம் டு ஹேர் லாஸ் ஷோ. ஹேர் லாஸை பற்றி A to Z சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாட்காஸ்ட் சேனல் தான் நம்மளோடது. ஸோ நம்ம கூட டெர்மட்டாலஜிஸ்ட், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் டாக்டர் முத்துபிரபாகர் சார் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்டு இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வழுக்கி இருக்கு சார். ஸோ அதனால எனக்கு வழுக்கியாக சான்சஸ் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு. எப்படி சார் அப்படி சொல்றீங்க? அப்பாக்கு இருந்தா நமக்கு வருமானா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இது வந்து வழுக்குங்கிறது வந்து ஜெனட்டிக்கா வந்து உங்களுக்கு இன்ஹெரிட் ஆகும் வரும். அப்ப அப்பா சம்பந்தத்துல யாருக்கா இருக்குனாலும் நமக்கு வரும். அம்மா சம்பந்தத்துல யாருக்கா இருக்கனாலும் நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ உங்க அப்பாவுக்கு இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து பால்னஸ் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ ஓகே சார். இப்போ அப்பாவுக்கு வந்து ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் தான் அந்த வழுக்கியே தெரியுது அப்படின்னா, எனக்கு அது சின்ன வயசுலயே அது வழுக்க ஸ்டார்ட் ஆகிடுமா சார்? ஒரு 20-25 வயசுலயே ஸ்டார்ட் ஆகிடுமா? இது வந்து நீங்க சொல்றது வந்து ஜெனட்டிக் பால்னஸ் சொல்லுவோம். அதாவது அப்பாக்கு இருக்கு, அதனால யாருக்கும் வருதுன்னு வந்து சொல்றோம். சரிங்களா? ஸோ ஃபேமிலி யாருக்கா இருந்தா உங்களுக்கும் கண்டிப்பா வரும்னு நம்ம சொல்ல முடியும். பட் இந்த ஏஜ் தான் வரும்னு சொல்ல முடியாது. அது வந்து உங்களோட பழக்க வழக்கங்களை பொறுத்து. இப்போ உங்க அப்பா வந்து ஒரு டீ டோட்டலா தான் இருக்காரு, வேற எந்த ஒரு டீ டோட்டலா தான் இருக்காரு, பேட் ஹேபிட்ஸ் எதுவும் இல்ல, ஸ்மோக்கிங் இல்ல, அது மாதிரி வந்து வீட்டுல தான் சாப்பிட்டாரு, வெளியே அன்ஹெல்தி ஃபுட் எதுவும் கிடையாது, அதே மாதிரி வந்து அவருக்கு லைஃப்ல ஸ்ட்ரெஸ் எதுவும் கிடையாது, டைமுக்கு எந்திரிச்சாரு, டைமுக்கு தூங்கினாரு, ஹெல்த்தியா இருந்தாரு, கிராம எக்ஸசைஸ் பண்ணாரு, இப்படி ஒரு பர்சனா இருந்தாருன்னா அவருக்கு 45 வயசுல வந்தது ஓகே. ஸோ நீங்களும் அவர் மாதிரி ஒரு பர்சனா இருக்கீங்களா? அவங்க ஜென்ரேஷன் வேற, நம்ம ஜென்ரேஷன்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட்ஸ்க்கும் நம்மளுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்லாதனால அவருக்கு 45 வந்து நம்ம 30லயே கூட வரலாம். ஸோ அதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆமா ஆமா. இப்ப அதாவது இது எதை பொறுத்து உங்களுக்கு டிசைட் ஆகுதுன்னா, இப்ப எங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கு, எனக்கு சுகர் வருமானா வரும். ஏன்னா ஜெனட்டிக் அவருக்கு இருக்கு, எனக்கும் வரும். எங்க அப்பாவுக்கு 50 வயசுல வந்துச்சு, எனக்கு எத்தனை வயசுல வரும்? அது நீ இருக்கிறத பொறுத்து. நான் 100 கிலோ இருக்குன்னா எனக்கு 30 வயசுலயே வரும். அதே மாதிரிதான் இதுவும். ஸோ அப்பாவுக்கு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கும் பால்னஸ் வரும். பட் உங்களோட ஹேபிட்ஸை பொறுத்து முன்ன பின்ன வர வச்சுக்கலாம். நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா 45 வயசுங்கிறது 50-55 கூட டிலே பண்ணலாம். நம்ம சரியா மெயின்டைன் பண்ணலன்னா 30 வயசு 25 வயசுலயுமே கூட வர வச்சுக்கலாம். இதற்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு டைம் பரம்பரை வழுக்க வந்துருச்சு அப்படின்னா கடைசி வரைக்குமே உங்களால அதை சரி பண்ண முடியாது, சொட்டையாவே தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கிண்டல் அடிக்கிறது கூட பார்த்துருக்கோம் சார். அது உண்மையா சார்? அது ஒரு விதத்துல உண்மைதான். ஓகேங்களா? பரம்பரை வழுக்கைங்கிறது மெடிக்கல் டேர்ம்ல ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியான்னு சொல்லுவோம். இது வந்து ஃபுல்லா வழுக்கை ஆயிடுச்சு, இப்போ ஒருத்தர் பார்த்தாலே அப்படியே தோல் ஷைனியே தெரியும், ஃபுல்லா வழுக்கை ஆயிட்டாரு அப்படிங்கிறாரு இருக்குங்களா? அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு வந்து திரும்ப எல்லாம் வளர வைக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் வழுக்கையானா ஆனதுதான், திரும்ப எல்லாம் முடி வளராது. இப்போ வரைக்கும் அப்படிதான் ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்ஸ் இப்ப இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அந்த தோல் தெரியற ஸ்டேஜுக்கு முன்னாடி போகாம அட்லீஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா லேசா சின்ன சின்ன ஹேராவது தெரியுது, லேசா அடர்த்தி குறைஞ்சிருக்கு, அந்த ஸ்டேஜில் நீங்க வந்தீங்கன்னா முடி வளர வைக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஜெனட்டிக் பால்னஸா இருக்கிறவங்களுக்கு அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நம்ம வர வைக்க முடியாதா சார்? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வர வைக்கலாம். சாரி பாசிபிள். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து முடி நம்ம வளர வைக்கிறதுலாம் இல்ல, ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறோம். ஓகே உங்களுக்கு அது வந்து நம்ம புதுசா முடி வளர வைக்கிறது இல்ல, ஒரு இடத்துல இருக்கிற முடியை காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த முடியை எடுத்து இன்னொரு இடத்துல மாத்தி வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வர வைக்க முடியும். பட் டைரக்டா வளர வைக்க முடியுமானா வளர வைக்க முடியாது. ஆனா மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்னாலே பரம்பரை வழுக்கனாலதான் வருது அப்படிதான் நம்ம சொல்றாங்க. சோ அதுக்கு நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடி வர வச்சதுக்கு அப்புறம் சோ எகைன் மறுபடியும் நமக்கு ஹேர் லாஸ் ஆக சான்சஸ் இருக்கா சார்? இருக்கு. அதாவது எப்படின்னா வந்து பரம்பரை வழுக்கைங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ரசிவ். ஃபர்ஸ்ட் லேசா நெத்தி ஏறும், ஒரு 30 வயசுல லேசா நெத்தி ஏறும், 35 வயசுல கொஞ்சம் நடுத்தலை வரைக்கும் வழுக்கை ஆகும், ஒரு 50 வயசு ஆகும்போது ஃபுல்லா பின்னந்தலை வரைக்கும் நமக்கு வழுக்கை ஆகும். அப்புறம் வயசாக கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கும். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கோங்க, லேசா நெத்தி மட்டும் ஏறி இருக்கு, எம் ஷேப்ல ஏறி இருக்கு. ஸோ அந்த ஏறினதுக்கு மட்டும் முன்னாடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த முன்னாடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேர் நல்லா இருக்கும். அதுதான் மேற்கொண்டு பின்னாடி இருக்கிற ஹேர்லாம் பொட்டாது அப்படின்னு அவசியம் கிடையாது. ஃப்ரண்ட்ல வழுக்கையா இருக்கு, ஃப்ரண்ட்ல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு, அந்த ஹேர் இருக்கும். பின்னாடி நடுவில் இருக்கிற ஹேரோ பின்னாடி இருக்கிற ஹேரோ கொட்டாதுன்னு அவசியம் கிடையாது. 35 வயசு ஆகும்போது நடுவில் இருக்கிற ஹேர் கொட்டும், 50 வயசு ஆகும்போது பின்னாடி இருக்கிற ஹேர் கொட்டும். அந்த கொட்டும் போது திரும்ப அந்த இடத்துல ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எடுத்து பண்ணிக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் எப்பயுமே முடி தலையில் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா முடி பருதுற வழுக்காகாம இருக்கிறதுக்கு மெடிசன்ஸ் இருக்கு. ரெகுலரா நான் டேப்லெட் சாப்பிட்றது, நான் ரெகுலரா டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன்னா மேற்கொண்டு வழுக்காகாம பாத்துக்கலாம். சோ ஓகே, அந்த டேப்லெட் நம்ம எடுத்துட்டே இருக்கணும், சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது சான்ஸ் இருக்கு? அதெல்லாமே இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம பண்றோம். ஓகே. சோ ஆனா அது வந்து ஜெனடிக் பால்னஸ் வந்து நம்ம
லைஃப் டைம் நம்ம டேப்லெட் எடுத்துக்கணுமா சார் ஆஃப்டர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமா. நீங்க மேற்கொண்டு எனக்கு முடி கொட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரெகுலரா மெடிசின் எடுத்துட்டு இருக்கணும். லைஃப் டைம்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு அப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெகுலரா எடுத்துட்டு இருக்கணும். சரி உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப இங்க ப்ராப்ளம் வந்து அந்த டேப்லெட்லாம் கிடையாது. இந்த டேப்லெட் ஒரு தடவ எடுத்துட்டா விடக்கூடாது. இது எடுத்துட்டா நம்ம எடுத்துட்டே இருக்கணும். விட்டா விட்டு முடி கொட்டு போயிடும். அப்படி கிடையாது. இதுல ப்ராப்ளம் என்னன்னா, அந்த உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை தான். அந்த ஜெனடிக் பால்னஸ்ங்கிறது வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் கண்டிஷன். ஓகே. இப்ப வந்து நீங்க ஒரு 100 கிலோ இருக்கீங்க. ஓகேங்க சார். நல்லா வந்து டயட் இருந்து ஜிம்முக்கு போய் ஒரு 60 கிலோ ஆயிருக்கீங்க. ஓகே. ஓகேங்களா? எதனால ஆனீங்க நீங்க? டயட் டயட் அந்த ஜிம்முக்கு போய் ஜிம்முக்கு போறனால ஆமா. ஒன் திரும்ப 60 கிலோ ஆனதுக்கு அப்புறம் அதே மெயின்டெயின் பண்ணணும். ஓகே. அதே சேம் டயட் மெயின்டெயின் பண்ணணும். சேம் வந்து ஜிம்முக்கு போகணும். பழையபடி முன்னாடி சாப்பிட்ட மாதிரியே நான் சாப்பிடுவேன். 60 கிலோ வந்துட்டேன்ல. இப்ப நான் திரும்ப தினமும் ஃப்ரைட் சிக்கனும், பர்கர் சாப்பிடணும்னு சாப்பிட்டா, திரும்ப இன் நோ டைம் வந்து திரும்ப நீங்க 100 கிலோ ஆகிடுவீங்க. ஓகேங்களா? அதுக்காக நீங்க ஜிம்முக்கு போனதோ, அது வேலை செய்யணும்னு நீங்க சொல்லுவீங்களா? எனக்கு ஜிம் வேலை செய்யல அப்படி சொல்லுவீங்களா? அதே கான்செப்ட் தான். ஓகே. வழுக்கையாருக்கான ஜீன் வந்து நம்ம பாடியில இருக்கு. அந்த ஜீன் வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து தொடர்ச்சியா நம்ம முடிய கொட்ட வைக்கணும். இவரை வழுக்கையாகணும்னு 24/7 ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ஓகே. நம்ம வெளியில இருந்து டேப்லெட் எடுத்தா மட்டும்தான் அந்த ஜீன் வேலை ஆகாம, அந்த ஹார்மோன்ஸ் வேலை செய்யாம நம்ம தடுக்க முடியும். இப்ப நான் 10 வருஷம் எடுக்கிறேன். நான் இப்ப சர்ஜரி பண்ணிட்டேன். சர்ஜரி பண்ணி 10 வருஷம் வந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன்னா, அந்த 10 வருஷமும் டெய்லி அந்த மாத்திரை போயிட்டு மேற்கொண்டு என் முடி வழுக்கையாகாம தடுத்துட்டே இருக்கும். ஓகே. ஒரு நாள் ஃபெட் அப் ஆகி விட்டுறேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு இதுக்கு வேலை வேண்டாம்னு விட்டுறேன்னா, அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ஜீன் திரும்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும். திரும்ப ஒவ்வொரு முடிய கொட்ட ஆரம்பிக்கும். நம்ம எப்ப மெடிசின் ஸ்டாப் பண்றோமோ, அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே நம்ம வழுக்க ப்ராசஸ் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகி நடக்க ஆரம்பிக்கும். நம்ம ஒரு நாள் டேப்லெட் சாப்பிட்டா விட்டாலுமே அடுத்த நாள் ஒரு நாள் கிடையாது. ஒரு 6 மாசம் விட்டுறீங்க, 3 மாசம் விட்டுறீங்க. அந்த மாதிரி லாங் டேர்ம் இதுக்கு மேல என்னால எடுக்க முடியாது. நான் டேப்லெட் ஒரு டைம் விட்டீங்கன்னா, இன் நியர் ஃபியூச்சர் ஒரு 6 மாசத்துலயோ, ஒரு வருஷத்துலயோ நீங்க மேற்கொண்டு உங்களுக்கு வழுக்கையானத நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஓகே சார். இப்போ வந்து நமக்கு அம்மா சைடுல இருந்து அந்த வழுக்கைங்கிறது அதிகமா நமக்கு ஜீன் மூலியமா வருதா? இல்ல அப்பா சைடுல இருந்து அது நமக்கு அதிகமா அஃபெக்ட் ஆகுது? மெயினா அம்மா சைடு தான் நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா மோஸ்ட்லி அப்பாவுக்கு விழுந்து அவங்களுக்கு சொட்டையாயிரும்ல. அப்படிதான் நம்ம எல்லாருமே பேசுறது கேட்கணும். சோ அதனால இதை கொஸ்டின் கேட்க. ஆமா. அதாவது இத வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். எல்லா ஜீனுமே உனக்கு நமக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆயிடும். மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். பெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ். பெட்டர்னல் அப்பாட்ட இருந்து வருது. மெட்டர்னல் அம்மா இருந்து வருது. ஓகே. 2 சைடோட ஜீனும் கலந்ததான் நம்ம. இப்ப அம்மானா அம்மா மட்டும் கிடையாது. இப்ப நம்ம அம்மாக்கே இருக்கிற ஜீன் பாத்தீங்கன்னா, அவங்களோட ஒரு 7 ஜெனரேஷன் 10 ஜெனரேஷனுக்கான ஃபுல் ஜீன்ஸ் வந்து அம்மாக்கு இருக்கும். ஓகே. அப்பாவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மல்டிபிள் ஜெனரேஷனோட ஜீன் வந்து அப்பாவோட அந்த ஜீன்ல ஸ்பெர்ம்ல இருக்கும். அது 2 மிக்ஸ் ஆகி தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப அம்மாட்ட இருந்து கலர் வந்துருச்சு, அப்பாட்ட இருந்து மூக்கு வந்திருக்கு. சொல்றேன்ல இதெல்லாம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். அது மாதிரி அப்பா சைடுல இருந்தும் உங்களுக்கு இந்த வழுக்கு வரலாம். அம்மா சைடுல இருந்தும் உங்களுக்கு அந்த வழுக்கு வரலாம். பட் மேஜர் வந்து அம்மா சைடு தான். மேஜர் வந்து நம்ம அம்மா சைடுல இருந்தா தாய் மாமாக்கு இருக்கு, தாத்தாக்கு இருக்குனால அதான் அவங்க ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இல்ல அம்மாக்கு கூட கொஞ்சம் டென்சிட்டி கம்மியா இருக்கு. நமக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். அப்பா சைடு இருந்தா கம்பேரிட்டிவ்லி அதோட ஒரு 10% 20% நம்ம வழுக்கையாருக்கு வாய்ப்பு கம்மி. ஓகே சார். இப்போ நம்ம நிறைய ஒரு சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனடிக் பேலன்ஸ் இருக்கும். ஒரே வீட்டுல ஒருத்தங்களுக்கு இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு இருக்காது சார். ஆமா. ஒரே வீட்டுல 2 பையன் 2 பசங்க இருப்பாங்க. ஒருத்தங்க பேலன்ஸா இருக்கும், ஒருத்தங்களுக்கு வந்து இருக்காது. அது எப்படி சார்? அதான் ஜெனடிக். ஓகேண்ணா. ஒவ்வொருத்தரும் யூனிக். 2 பேர்த்துக்குமே வந்திருக்கலாம். இல்ல ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தருக்கு அந்த பால்ட் ஆகிற ஜீன் வந்து வராம. பரம்பரை வழுக்கையா இருந்தாலும் அது ஒருத்தங்களுக்கு மட்டுமே அஃபெக்ட் பண்ணா சிலருக்கு அஃபெக்ட் பண்ணாம இருக்கும். ஆமா. நம்ம பேர் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இப்ப பரம்பரை வழக்குன்னா பரம்பரையா வரும். அந்த எல்லா தலைமுறையில இருக்கிற எல்லாத்துக்கும் வரும். அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படி கிடையாது. உங்க ஃபேமிலி ட்ரீல அந்த ஜீன்ஸ் இருக்கு. அந்த ஜீன் வந்து யார் யாருக்கெல்லாம் பாஸ் ஆயினாலே வருதோ அவங்களுக்குலாம் வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட தாத்தாக்கு அம்மாவோட அப்பாவுக்கு வழுக்கையாத ஜீன் இருந்திருக்கலாம். அந்த ஜீன் வந்து உங்க பாஸ் ஆகி வந்து உங்களுக்கு ஜீன் அங்க வந்திருக்கலாம். பட் உங்க அண்ணனுக்கு வந்து அந்த ஜீன் பாஸ் ஆயிருக்காது. ஓகேங்களா? ஒவ்வொருத்தங்களுக்கும் எல்லாமே ஃபுல்லா பாஸ் ஆகணும்னு இல்லை. அவருக்கு வந்து தாத்தாட்டு இருந்து வேற ஏதோ ஒரு ஜீன் பாஸ் ஆயிருக்கலாம். ஸ்கின் கலருக்கான ஜீன் பாஸ் ஆயிருக்கலாம். இன்சுலின் சென்சிட்டிவிட்டிக்கான ஜீன் பாஸ் ஆயிருக்கலாம். ஒரே குடும்பத்திலேயே 4 இனந்தம்பி இருப்பாங்க. ஒருத்தருக்கு இருக்கும், 3 பேருக்கு இருக்காது. இந்த மாதிரிலாம் நல்லாவே வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன நினைச்சுக்க கூடாது, வந்துட்டு என் ஃபேமிலியில யாருக்குமே இல்ல, எனக்கு தான் கொட்டுது. இது வந்து ஜெனடிக் பால்னஸ் கிடையாது, எனக்கு கொட்டுறதுக்கு வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்ல. ஃபேமிலியில யாருக்குமே இல்லாம உங்க ஒரு ஆளுக்கு கூட ஜெனடிக் பால்னஸ் வரலாம். ஓகே சார். இப்ப நம்ம முடி திடீர்னு ஒருத்தவங்க நம்ம கொட்டுதுன்னு வைங்க சார்.
அது நம்ம ஜெனடிக்னால ஆகுதா இல்ல ஸ்ட்ரெஸ்னால ஆகுதா, ஏன் அப்படி திடீர்னு நமக்கு முடி கொட்டுது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா சார்? அது எதை எப்படியும் கண்டுபிடிக்க முடியுமா அதனால? ஆ அது நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகே. அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது சார்? டு கம் டு அ கன்க்ளூஷன் ஒரு டயக்னோசிஸ் பண்றதுக்கு 3 ஸ்டெப் எப்பயுமே டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி. இந்த ரீசனா இருக்கு, நமக்கு ஏதாவது ஒரு ஹிஸ்டரி இருக்கா? எனக்கு என் லைஃப்ல ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கா? இல்ல எனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்துச்சா? ஓகே. நான் சரியா தூங்காம இருக்கேனா? எது எனக்கு வந்து இதை கொட்ட ட்ரிகர் பண்ணுச்சுன்னு ஹிஸ்டரி. இது வந்து நீங்க டாக்டரை பார்த்து அவரும் கண்டுபிடிக்கலாம், இல்ல நீங்களே ஒரு செல்ஃப் அனலிசிஸ் பண்ணி பார்த்தாலும் ஹிஸ்டரி தெரியும். ஓகே. செகண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷனா டாக்டர் செக் பண்றது. நான் வந்து இப்போ ஒரு ஸ்கோப் வச்சு ஹேரை செக் பண்ணுவோம். டைரக்டா மேக்ரோஸ்கோபிக் ஹேரை செக் பண்றோம். அதுல தென்படுற சயின்ஸ் அறிகுறிகள். ஓகேங்களா? இது வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வியாதியை டினோட் பண்ற மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்காங்க, அது எக்ஸாமினேஷன். தேர்ட் ஸ்டெப் வந்து இன்வெஸ்டிகேஷன். எனி பிளட் டெஸ்ட். இப்ப ரெண்டுமே நம்மளால பார்த்தும் கண்டுபிடிக்க முடியல, கேட்டும் கண்டுபிடிக்க முடியல. பிளட்ல ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கா? ஏதாவது வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கா? அதுல ஏதாவது ஒரு க்ளூ இருக்கா? சோ இந்த 3ம் சேர்ந்து தான் கடைசியா நம்ம வந்து உங்களுக்கு இந்த ரீசன்னால ஹேர் ஃபால் ஆகுது எக்ஸாக்ட்டா சொல்ல முடியும். ஓகே. டைரக்டா ரைட்டவே உங்களை பார்த்தோன்னே உனக்கு இதனாலதான் ஹேர் ஃபால் ஆகுது, உங்களுக்கு ஜெனடிக் ஹேர் ஃபால் தான், உங்களுக்கு வந்துட்டு விட்டமின் டெஃபிஷியன்சி தான் சொல்ல முடியாது. பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது இதனாலதான் அப்படி. ஆமா ஆமா ஆமா. ஒரு ஜெனடிக் பால்னஸ் சொன்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். ஆனா பேட்டர்ன்லாம் தெரியும் உங்களுக்கு. ஹேண்ட் பேட்டர்ன் இருக்கும். ஸோ ஜெனடிக் பால்னஸ் ஒரு விவரம் டாக்டர் இல்லாதவங்க இல்லை, யார் வேணாலும் பார்த்தா இது வழக்கு ஆகுதுன்னு சொல்லிடலாம். பட் மோர் தென் தட் நீங்க ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணணும். ஜெனடிக் பால்னஸ் கூட வேற ஏதாவது ஃபேக்டர் எனக்கு சேர்ந்து இருக்கா, எனக்கு இது பியூர்லி ஜெனடிக் தான், இல்ல அது இல்லாம வேற ஏதாவது ஒரு ரீசனும் சேர்ந்து எனக்கு முடி கொட்டுதா, அப்படிலாம் பார்க்கணும்னா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா தான் செக் பண்ணி பார்க்கணும் சார். கரெக்டான ஃபுட்டு எல்லாம் நம்ம எடுத்திருக்கோமா அப்படின்னு. ஆமா, ஒரு டீட்டெயிலா அனலைஸ் பண்ணாதான் நம்ம நல்லா சொல்லுவோம். ஓகே. ஜெனடிக் பால்னஸ்க்கு நம்ம ஏதாவது நம்ம ஃபுட்டு நம்ம சாப்பிட்றத கரெக்ட் பண்ணிட்டு அது ஜெனடிக் பால்னஸ் தடுக்க ஏதாவது சான்சஸ் இருக்கா சார்? இது வந்து 2 விதமா பிரிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்ப இந்த ஜெனடிக் பால்னஸ் சொல்றோம் இல்லையா, இது எதனால ஆகுதுன்னு சோஃபார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, டிஹெச்டின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு, டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன் சொல்லிட்டு ஒரு மேல் செக்ஸ் ஹார்மோன் இருக்கு. அந்த ஹார்மோன் தான் போயிட்டு இந்த முடியை கொட்ட வைக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஜெனடிக் பால்னஸ்ங்கிறது மோர் ஆர் லெஸ் டிஹெச்டி, ஒரு டிஹெச்டி ஹார்மோன் தான் ஜெனடிக் பால்னஸ். சோ இந்த டிஹெச்டியை பிளாக் பண்ற மாதிரி ஃபுட் வந்து நம்ம எடுத்தோம்னா ஜெனடிக் பால்னஸை கொஞ்சம் டேக்கிள் பண்ணலாம். ஓகே. சோ எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பம்கின் சீட்ஸ் இருக்கு, ஓகே. சாப்பாமிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து இருக்கு. இது இல்லாம நிறைய இதுல இருந்து சொல்றாங்க, வெந்தயத்துல இருக்குங்கிறாங்க, சோ கொஞ்சம் மஞ்சள்ல இருக்குங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம டே டு டே யூஸ் பண்றது நிறைய இதுல இருக்குங்கிறாங்க. பட் ஹை டோஸ்ல டிஎஸ்டி பிளாக் பண்றது இந்த 2 தான், பம்கின் சீட்ஸ் அண்ட் சாப்பாமிட்டோ. ஓகே. சோ இதோட சப்ளிமெண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். பம்கின் சீட்ஸ் நம்ம டைரக்டா கூட சாப்பிடலாம், பத்தி கொஞ்சம். சாப்பிட்டு வந்து சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி வரும், அந்த சப்ளிமெண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்றப்ப அது ஜெனடிக் பால்னஸ் ஓரளவுக்கு நம்ம கம்மி பண்ண முடியும், அதை டிலே பண்ண முடியும். ஓரளவுக்கு நம்ம ஆமா. கொஞ்சம் டிலே. ஆமா, இது வந்து ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் என்னன்னா, ஒரு சில விஷயங்களா ஜெனடிக் பால்னஸ் அதிகமா, ஓகேங்களா, அதாவது எரியும் நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி. இந்த விஷயம் எல்லாம் பண்ணோம்னா ஃபாஸ்டா முடியும். ஓகே. சோ ஃப்ரைட் ஐட்டம்ஸ், எண்ணெயில பொரிச்ச ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடுறது, ஃப்ரைடு சிக்கன், பஜ்ஜி, போண்டா, சில்லி சிக்கன், எண்ணெயில பொரிச்சது அண்ட் சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. ஆயில் ஐட்டம்ஸ் மோஸ்ட்லி, ஆயில் ஐட்டம் சாப்பிடுறீங்க, ஸ்மோக் பண்றீங்க, சுகர் இருக்கிறது நிறைய சாப்பிடுறீங்க, ஸ்வீட்ஸா இருக்கலாம், பேக்கரி ஐட்டமா இருக்கலாம், மைதா ஐட்டம்ஸ் இருக்கலாம், பரோட்டா மாதிரி. சோ பிளட் சுகர் அதிகமாகிற ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிடுறீங்க. இந்த 3 பண்றீங்க, தூங்க மாட்டேங்கிறீங்க, இந்த 4 பண்ணீங்கன்னா ஃபாஸ்டா வந்து ஜெனடிக் பால்னஸ் ஆகுது, எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி. ஸோ ரொம்ப குயிக்கா நம்ம முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஆமா ஆமா. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கொட்ட வேண்டிய முடியெல்லாம் நமக்கு குயிக்கா ஒரு 2 இயர்ஸ்லயே நம்ம கொட்டிடும். பேப்பர் யாருமே. கரெக்ட் சார். அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எந்த வயசுல சார், ஒரு 20 22 வயசு கூட இந்த ஜெனடிக் பால்னஸ்ங்கிறது நமக்கு வந்துருமா சார்? அப்பா வழியா அம்மா வழியா பால்னஸ் இருக்கிறது அதுக்கு முன்னாடியே கூட தெரியலாம். ஓகே. விஷயம் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஜெனடிக்னா டிஹெச்டி, டிஹெச்டினா டெஸ்டோஸ்டிரான். ஒரு பையனுக்கு டெஸ்டோஸ்டிரான் எப்ப அதிகமாகும்னா அவங்க ஏஜ் அட்டம் பண்ணும்போது. ஓகே. சோ நமக்கு எப்ப வந்து ஒரு மீசை வளருது, தாடி வளருது, ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் வந்து மெச்சூர் ஆகுது, அது பார்த்தீங்கன்னா யூஸ்வலா ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம், ஒரு 15-16 வயசுல இருந்து அந்த செக்ஷுவல் டெவலப்மெண்ட் வந்து சோ இருக்கும். சோ அந்த டைம்ல நம்ம பாடி டெஸ்டோஸ்டெரான் அதிகமாகும் போதே டிஎஸ்டி ஒரு வேலையை ஆரம்பிச்சிடும். பட் டிஎஸ்டி வேலையை ஆரம்பிச்ச உடனே வந்து நமக்கு அந்த எஃபெக்ட் தெரியாது. டிஎஸ்டி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த முடி மேல வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் நமக்கு அந்த பால்னஸ் ஸ்டார்ட் ஆகும். சோ ஒருத்தர் ஒரு 15-16 வயசுல மெச்சூர் ஆகிறாருன்னா அதுல இருந்து ஒரு 7-8 வருஷம் வச்சுக்கோங்க. ஒரு 23-24 வரும்போதெல்லாம் நமக்கு அந்த பால்னஸ் தெரியாது, உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியும். ஃபுல்லா ரைட்டாவே வந்து வழுக்கி ஆயிரணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் ஃபீல் த சிம்டம்ஸ். எய்தர் வந்து
முன்னாடி மாசம் மாசம் ஹேர் கட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப 30 டேஸ் பண்ணாம 40 டேஸ் ஒன்ஸ் பண்ணுவீங்க. லேசா முடி கொஞ்சம் ஸ்லோவா க்ரோ ஆகுற மாரி இருக்கும். இல்லன்னா நம்ம எவ்வளவு நாள் தான் டென்ஸா வளர விட்டாலும் முன்னாடி இருந்த அந்த வால்யூம் வராது. ஒரு சில இடத்துல முடி கம்மியா தான் க்ரோ ஆகுற மாரி இருக்கும். இதெல்லாம் ஏர்லி அறிகுறிகள். உங்களுக்கு வழுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்பயே கேட்ச் பண்ணி நீங்க கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பழைய மாரி ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹேர் இன்னும் ரூட்டோட இறந்திருக்காது. ஸோ அதை கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் ஸ்டேஜ் தாண்டி இதெல்லாம் தான் ஏர்லி சிம்டம்ஸ். ஆமா. ஸோ முன்னாள்னா இந்த ஒரு 80s டைம்லலாம் அந்த ஜெனடிக் பால்னஸ் அது எப்படி சார் ஹேண்டில் பண்ணாங்க? அது ஏதாவது அப்ப பெருசா ஹேண்டில் பண்ணல. அதான் உண்மை. ஓகேங்களா. இப்ப இருக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கூட அப்ப இல்ல. அப்ப இல்ல. ஸோ அப்ப தே டிட்ன்ட் ஹேண்டில். ஓகேங்களா. மேபி இந்த மாதிரி சும்மா ஹோம் ரெமடிஸ் லோக்கலா அந்த மாதிரி ட்ரை பண்ணதானே தவிர அப்ப சயின்டிபிக்கா பெருசா ட்ரீட்மெண்ட்லாம் இல்ல. அதனால அந்த டைம்ல நீங்க ஈவன் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இப்ப பார்த்தா இப்ப எலான் மஸ்க் இருக்காரா, பெரிய செலிபிரிட்டி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காரு. பால் நாயுமே அதை சரி பண்ணிருக்காரு. பட் அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும் ஜஸ்ட் விக் வச்சு இது பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்களே தவிர அவங்களுக்கு அந்த டைம் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பெருசா கிடையாது. ஓகே ஓகே சார். ஸோ எல்லாருமே ஜெனடிக் பால்னஸ் பத்தி சார் பேசுனது எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல நீங்க கேளுங்க. ஸோ கண்டிப்பா நாங்க ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி சூப்பரான ஒரு பாட்காஸ்ட்ல நெக்ஸ்ட் வீடியோல நாம பார்க்கலாம். நன்றி.